ஹாப்பி சாபத். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம இரண்டாம் வருகை, அதாவது ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா நியாய தீர்ப்பு, அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இல்லை கடைசி கால சம்பவங்கள் பற்றியும் நியாய தீர்ப்பும் பற்றி நிறையா தீர்க்க தரிசனங்கள் அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றது. ஸோ நம்ம தீர்க்க தரிசனங்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, பின்னாடி வருவதை முன்பதாக தெரிவிப்பது தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தா பைபிளில் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். பைபிளில் சொல்லப்பட்டுக்கிற ஒவ்வொரு விஷயமும், ஒரு சம்பவமாக இருக்கட்டும், இல்லை வரலாறாகட்டும், எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்கள், புஸ்தகங்கள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய கிருபையையும், அவர் கடைசி காலத்திலே நம்மை எப்படி அவருடைய வருகையிலும் சரி, முதல் வருகையிலும் சரி, இல்லை இரண்டாவது வருகையும் பற்றியும், கடைசி காலத்தில் எப்படி நம்மளை திருப்பி கொண்டு சேர்த்து கொள்ள போகிறார் அப்படின்ற பற்றி தான் எல்லாமே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இரண்டு கதாபாத்திரங்கள் இந்த பைபிள்லேயே என்ன அப்படின்னா, ரூத்தும் எஸ்தர் அப்படின்ற இரண்டு கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் தேவன் எப்படி அந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய என்ன சொல்கிறது, அது பேர் அவருடைய சித்தம் இல்லை அவருடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி அது ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறார் அவருடைய ஃப்யூச்சர் பிளான்ஸை அப்படின்றத பற்றி நம்ம இந்த வாரம் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே ரூத்து எஸ்தர் அப்படின்ற இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் பற்றி நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். இது ரொம்ப சின்ன புக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பைபிளில் கொஞ்சம் சாப்டர்ஸ் நிறையா இல்லாத புக்கு. இதில் ரூத்தில் எஸ்தர் பற்றி சொல்லணுன்னா அதில் தேவனை பற்றி குறிப்பிடாத ஒரு புஸ்தகம் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்க்குறோம். இல்லை, தேவன் என்று அந்த புஸ்தகத்தில் எங்கேயுமே காட், ஜீசஸ் எதுவுமே அந்த வார்த்தைகளே இல்லை. ஆனாலும் அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுலையுமே என்ன போயிருக்குன்னா, தேவன் அவருடைய பேரை அங்கே மென்ஷன் பண்ணலைனாலும் அவர் அவருடைய சித்தத்தை, அவருடைய செயல்பாட்டை அங்கே காமித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே உண்மையாகவே இந்த கோரிலேஷன் நான் உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு கோரிலேஷன் நான் இது வரைக்கும் என்ன சொல்லலை, அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்கல இது வரைக்கும். இந்த வட்டம் பார்க்கும்போது நிறைய வெளிப்பாடுகள் நம்மளுக்கு தோணுது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒவ்வொரு செயல்பாட்டில் அவங்க செய்கிற எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்களையுமே நம்ம we can correlate அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம. சரி, முதலாவதாக எஸ்தர் இல்லை ரூத். ஃபஸ்ட்டு ரூத் எடுத்துக்கிறோம். ரூத் அந்த ரூத்தோட பேஸ் முதல்ல என்னது, அவங்களோட மாமியார். கரெக்டாக? மாமியாரும் மாமனாரும் ரூத்தை மருமகளாக எடுத்துக்கொள்வதற்கு, அதாவது ரூத்துன்ற ஒரு அந்நிய ஸ்திரீ, கரெக்டுங்களா? ரூத்துன்ற ஒரு அந்நிய ஸ்திரீ எப்படி நம்ம இஸ்ரவேல் நாட்டினுடைய வரலாற்றுக்குள் நுழைகிறாள். இப்போ ஒரு அந்நிய ஸ்திரீ இஸ்ரவேல் வரலாற்றுக்குள்ளே நுழைஞ்சு பின்காலங்களிலே அவங்களுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னு வரும் பொழுது, இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் உள்ளே வரணும், எதுக்குள்ளே? இஸ்ரவேல் ஹிஸ்ட்ரிக்குள்ளே, வரலாற்றுக்குள்ளே வரணும், பைபிளில் எழுதப்படணும்னா அப்போ அதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்கணும். இப்படி தானே? ஒரு முன்னோட்ட சம்பவம் ஒன்று நடக்கணும். அந்த சம்பவம் தான் என்ன? ஃபேமின். எது? பஞ்சம்ன்ற ஒரு சம்பவம் நடக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யுது? ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. அதாவது ஒரு வெளிச்சமான ஒரு இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம இருளிலிருந்து தான் வர வேண்டும்.
அப்போ இப்பயும் அந்த மாதிரி பண்ணலாமா பாஸ்டர்? அவங்க சொல்கிறபடி பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதனால் நம்ம இங்கேருந்து ஒரு காஞ்சிபுரத்தில் போய் நான் குடியிருக்கேன், நாளைக்கு அங்கே வந்து என்னோட பையனுக்கு ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எப்படி அவன் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்துருவான்னு பண்ண முடியுமா? அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா பின்னாடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்ற அர்த்தம்ன்ற கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா நேரங்கள்லையும் அது ஒத்து போகாது. ஒரு இருட்டுக்கு புயலுக்கு பின் ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி ஒரு இருட்டிலிருந்து ஒரு வெளிச்சம் வரத்தான் செய்யுது. மேடு பள்ளம் இது இயல்பு. அதனால் அவர் சொல்ல வந்தாருன்னு அதுக்கு இந்த வார்த்தை எதனா சொல்ல வெளிச்சத்துக்கு ஃபர்ஸ்ட் வெளிச்சம். இப்போது சிம்பிளாக எடுத்துக்கோமே, முதலில் இந்த பூமி பாவமே இல்லாமல் வெளிச்சத்தோடு இருந்தது, எந்த கஷ்டமும் யாரும் படலை. யாதாமும் ஏவாலும் கார்டன் சிடி என்ன ஈடன், கார்டன் ஆஃப் ஈடன் அந்த இதில் இருக்கும்பொழுது எந்த கஷ்டமுமே படாமல் எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாவம்னு ஒரு விஷயம் நுழைஞ்ச உடனே கஷ்டத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்து தேவன் மீட்டெடுத்தார் அப்படின்ற அந்த வெளிச்சம். ஸோ இது மாதிரி அப் அண்ட் டவுன், ஒரு ஏற்றம்னு இருந்தால் ஒரு இறக்கம் இருக்கும், ஒரு இறக்கம்னு இருந்தால் ஒரு ஏற்றம் பின்னாடி வரும்ன்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த நம்பிக்கையில் தான் இப்பயும் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். என்ன வாழ்கிறோம்? இந்த பாவ உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த கஷ்டம் வந்து தேவன் கொடுக்குறாரா அப்படின்னா கிடையாது, நாம் செய்கிற அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் வந்து அனுமதிக்கிறார் அப்படின்றத விட நீங்கள் செய்த பாவத்தின் பலனை தான், நாம் செய்கிற பாவத்தின் பலனை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இஸ்ரவேலுக்கு என்ன சொல்கிறது, ஆதாம் அதாவது கார்டன் ஆஃப் ஈடன் வந்து பசியே இல்லாத, பசியற்ற ஒரு ஒரு எப்பொழுதுமே உணவு இருக்கக்கூடிய ஒரு நகரம், பாலும் தேனும் ஓடக்கூடிய நகரத்தை தான் தேவன் என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலுக்கு கொடுக்குறார். அங்கேருந்து வந்த சந்ததியில் வந்து என்ன கொடுக்குறார், திருப்பி அதே மாதிரி பாலும் தேனும் ஓடக்கூடிய நகரமாக நான் கொடுக்குறேன், இஸ்ரவேலுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறேன்னு தான் கொடுக்குறார். ஆனால் இஸ்ரவேல்கள் அவர்களே தேடிக்கொண்ட விஷயம் தான் என்ன, இந்த பஞ்சமும் சண்டையும் சமாதானமின்மையும் அடிமைத்தனமும் என்னது அவங்க தேடிக்கிட்ட விஷயந்தான். என்ன அவங்க தேடிக்கிட்டாங்க அப்படின்னா, தேவன் எவ்வளோ தூரம் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல், முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளாமல், அங்கீகரிக்காமல் விட்டதுனால தான் தேவன் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். சரிங்களா? இப்போது இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நம்ம இருக்கோம். நம்ம வந்து ஒரு கஷ்டம் நிறைய பேர் பார்க்குறோம், நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ. சில பேர் இப்போ நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் வந்து அநியாயம் செய்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒருத்தர் அநியாயம் செய்யும் பொழுது நம்ம இவனுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வராதா, ஒரு சாவு வராதான்லாம் நம்ம பேசுகிறோம். நல்லவங்களாம் சாகுறாங்க, இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வர மாட்டேங்குது. ஆனால் நல்லா உற்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் செய்த பாவத்திற்கு பலன், பிரதிபலன் அவங்களுக்கு இருக்காதா இருக்கும். ஆனால் அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். தேவன் நேரடியாக கொடுக்கலைனாலும் மறைமுகமாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் செய்த தப்புக்கான பலனை அவர்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என்ன ஏன் அப்படின்னா, ஏன் அதை ஆனாலும் அவன் திருந்தலைன்னா அவன் உணரலை, அவங்க உணரலை. நம்ம செஞ்ச தப்புக்கான பலன் தான் இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் வந்து நிற்கிது அப்படின்றத உணர்ந்துட்டான். நான் திருந்திடுவான், திருந்திட்டான்னா தேவன் ஜெயிச்சிருவார், சாத்தான் தோற்றுருவான். சாத்தான் விட மாட்டானே. அந்த உணர்த்துதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட சாத்தான் அதில் அவன் பெர்மிட் பண்ண மாட்டான். அதுதான் விஷயம். சரிங்களா? ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். பாவம் செய்கிறோம், பாவம் செய்து கொண்டே தான் போகிறான். அப்படின்னா என்ன காரணம்னா, தேவன் இது சாத்தான் அவனுடைய அவ்வளோ ஒரு பெரிய ஹோலில் வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் எப்பயுமே ஒரு என்ன சொல்கிறது, ரூத்துங்கிற ஒரு அந்நிய ஸ்ரீ வரலாற்றுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு பஞ்சம் என்கின்ற ஒரு கஷ்டத்தை ஒரு குடும்பம் இல்லை ஹோல் இஸ்ரேல் அனுபவிக்குது. ஆனால் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்க அந்த இஸ்ரேல் மத்தியிலிருந்து அந்த ரூத்து வர வேண்டும்ன்ற ஒரே குடும்பத்தை மட்டும் அவங்க என்ன செய்கிறாங்க, தனியாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த வழிநடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்ற போது அங்கேருந்து எடுத்து அவங்கள வெளியே கொண்டு வராருல்ல, மோவாப் தேசத்துக்கு கொண்டு வராங்க. கரெக்டாக? மோவாப் தேசத்துக்கு ஏன் கொண்டு வராரு அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் ஒன்று, தேவன் நம்மளுக்காக ஒரு வழிகாட்டுதலை அவர் வைத்திருக்கிறார் என்ற அவர் சித்தத்தின்படி நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால், நம்ம அந்த கஷ்டத்துலையும் தேவன் என்ன செய்யற நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தையும் வழிகாட்டுதலையும் நாம் கொடுக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையை இந்த கதையிலேருந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த சம்பவத்திலேருந்து பார்க்குறோம். ஸோ இப்படி அவங்க வெளியே வரும் பொழுது என்ன செய்கிறாங்க, மோவாப் தேசத்துக்குள்ளே
உள்ளே நுழையிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ உள்ளே நுழைஞ்ச பிறகு அவங்களுக்கு கஷ்டம், எப்படி பசி பட்டினி எல்லாமே வருது. எங்கே அவங்க வந்து சாப்பாடுக்கு என்ன செய்கிறது, எங்கே தங்குறது, இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணி வச்சோன்னே சரி மோவாப் தேசத்துக்குள்ளே வந்துட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற நினப்பில் ஒரு இருக்கிற சமயத்தில் அடுத்ததாக ஒரு சோதனை என்ன வருகிறது. முதல்ல நகோமியோட கணவர் இறந்து விடுகிறார். அடுத்ததாக 2 பிள்ளைங்களும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு இருக்க சப்போர்ட்டும் யாருமே இல்லாமல் போயிடுது. ஸோ ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம். சரிங்களா? அந்த கஷ்டத்தில் சொல்லுங்கள். அவங்க செஞ்ச பாவத்தினால வேண்டி அவங்க சபிக்கப்பட்ட ஒரு காரியங்கிறது தெரியும். அப்போ வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காரியங்கள் இடங்கள் உள்ள இடத்துக்கு வந்து கடவுள் வந்து போகிறதுக்கு சொல்ல மாட்டார். ஒன்று. இன்னொன்று வந்து இதை வந்து நம்ம மாம்ச பிரகாரமாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். ஆனால் அதை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி போட்டார் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம உள்ளார போகணும். கடவுளே இதை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளார நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து அவங்க கண்டிப்பாக ஜெபம் செஞ்சுருந்தாக்க அங்கே போக விட்டுருக்க மாட்டார். ஒரு மரணங்களை எல்லாம் உண்டு பண்ணித்தான் அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்தணுங்கிறது கிடையாது. இவங்க மாம்சகத்தில் அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. கடவுள் இந்த பஞ்சத்தினையும் காப்பாற்ற வல்லவருங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அப்படி போயும் அங்கே போய் வந்து சாதாரண அப்பத்துக்காகவும் அந்த பஞ்சத்துக்காக தான் அவங்க அங்கே போய் நிற்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு தடைகள் அங்கே வந்து நின்றுடுது. அப்போது அந்த இடத்துல வந்து அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அப்போது தேவனை மட்டும் சார்ந்து இருந்தால் தான் நமக்கு வந்து அன்றன்றைக்கும் உள்ள அப்பத்தை தருவேங்கிற அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சி நிற்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்ததுனால தான் கொடுத்துருக்கலாம். அந்த உணர்த்துதலில் கூட நகமி திரும்ப வந்து நம்ம பழைய இடத்துக்கே வரலாங்கிற ஒரு இதுக்கு உந்துதலுக்குள்ளார வந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் வந்து வழிகாட்டலை, மாம்சீகத்தில் அவங்க போகிறாங்க. அப்போ மாம்சீகத்தில் போனாலும் தேவன் அவரோட கூட எதுவாக கொண்டு வருகிறார், மாற்றி வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். பாஸ்டர், உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்கள் இதில். சரிதான், சரியான ரூட்டில் போகிறீங்க. சரி சரி. அப்போது நவோமி அந்த இடத்துல போய் அவங்களோட அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 2 மருமகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அதில் ரூத்துன்ற மருமக மட்டும்தான் அவங்க கூடவே வராங்க. சரியா? அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க கணவனை இழந்த பிறகு திரும்பவும் அவங்களோட பழைய பழக்கத்துக்கோ நாட்டிற்கோ அவர்கள் செல்லாமல் பற்றி கொண்ட இந்த குடும்பத்தை அவர்கள் சார்ந்தே வருகிறார்கள். அதே மாதிரி தான் நாமளும் என்ன செய்கிறோம், உலக பிரகாரமான நம்மளாம் அந்நியர்கள் தானே, நம்மளாம் இஸ்ரவேலர்கள் இல்லையா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்கிறோம். பட் வி ஆர் ஆல் ஜென்டைல்ஸ்னால் தமிழில் புறஜாதிகள். நம்மளாம் புறஜாதிகள். அந்த புறஜாதிகள் குலம் கோத்திரத்திலேருந்து சாமியை கும்பிட்டவங்க தான் வந்து இப்போது கடவுளை ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு சோதனை வந்தாலும், இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதே சர்ச்சிலேயே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நிறைய பேர் இப்போ பேப்டிசம் எடுத்தோம். 95 இங்கே எஃபர்ட் மீட்டிங் போடும்போது நிறைய பேர் பேப்டிசம் எடுத்தாங்க. வில்லியம் ஜார்ஜ் பாஸ்டர் தான் எஃபர்ட் மீட்டிங் நடத்தினார். அதில் நானும் ஃபுல்லாக அட்டன் பண்ணேன். அப்போ நான் இங்கே படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அட்டன் பண்ணுவேன். நிறைய பேர் எடுத்தாங்க. ஆனால் ஆமாம், ஏன்னா கவுண்ட்ரி இல்லைங்க தெரில, பட் நிறைய பேர் எடுத்தாங்க. அதில் இந்த டோரில் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர், ஒரு லேம் வீல் சேரில் தான் வருவார். இந்த சைட் டோர் ஒன்று இருக்கும், அந்த மெட்ரிகுலேஷன் டோர், அங்கே வாட்ச்மேனாக இருந்தார். அவரெல்லாம் வந்துலாம் ஞானஸ்தானம் எடுத்தாருங்க. ஆனால் இப்போ அதில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் பழைய வாழ்க்கைக்கே சென்று விட்டார்கள் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய அப்படித்தான் நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி எப்படி ரூத் அவர்கள் வந்து பற்றி கொண்ட இந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தார்களோ, அதே மாதிரி நாமெல்லாம் புறஜாதியிலிருந்து வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணாலும், சரிங்களா,
நம்ம என்ன செய்ய வேண்டும்? வந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை வாய்க்கை செய்வார். நம்ம மூலியமாக நிறைய அவர் ஏதோ சித்தம் வச்சிருப்பார். நம்ம எல்லாத்தையும் நம்மள்கிட்ட சொல்லணும்னு நம்ம என்ன சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரும் சொல்ல மாட்டார், நம்மளுக்கு அதுக்கு இது கிடையாது. ஆனால் நம்மளை வைத்து அவர்கள் பெரிய காரியங்களை வாய்க்கை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறான்ற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். ஸோ இதை நம்ம பற்றி இதில் பார்க்குறோம். ரூத் திரும்பவும் பழைய மாதிரி செல்லாமல், சரிங்களா? ஏன்னா அதில் போவாஸ் இன்னைக்கு நம்ம வாசிச்சோம்ல, திரும்ப திரும்ப அந்த மாறுத்திர வேத வாசிப்பில் பார்க்கும்போது அதில் போவாஸ் என்ன சொல்கிறாரு, ஏங்க எனக்கு மட்டும் இவ்வளோ கருணை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த வசனம் எத்தனாவது வசனம் அதை வாசிப்போமே, ரூத் 2:5-20 இல்லை, 5-20 கரெக்டான வசனம் என்னன்னா, இல்லை அது 13 வாசி 13 எத்தனாவது அது 11 வாசிங்க. ம் ம் நான் அந்நிய தேசத்தில் இருக்கும்போது என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் கவனிச்சிக்கிறதுக்கான எப்படி நான் உங்கள்கிட்ட அந்த கருணையை உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததுன்னு கேட்குறாங்க. இல்லை, நாம் அப்படி எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம்? நம்ம தேவனிடத்துல நம்ம நன்றாடம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நம்மளுக்கான தேவைகளை நிறையா கேட்குறோம். இல்லை, என்னைக்காவது தேவனை ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீர், அந்நிய புரஜாதியிலிருந்து நான் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட்குள்ளே வரணும், நான் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் என்ன எதுக்குங்க தேர்ந்தெடுத்தீங்க? அவர் தேர்ந்தெடுக்காமல் நம்ம வந்திருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அவர் நம்மளை ஏன் தேர்ந்தெடுத்தாலும் என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம நிறையா கேட்குறோம். இந்த விஷயத்தை கேட்டிருக்கோமா? அப்போது நம்ம இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸை என்ன செய்கிறாருன்னா தேவன் வைத்திருக்கிறாரு. நம்மளுக்கு என்னைக்காவது நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ கம்மிங் இன் டு கிறிஸ்டியானிட்டி அண்ட் எஸ்பெஷலி இன் டு செவன்த் அட்வென்டிஸ்ட்? எத்தனையோ சபைகள் இருக்குல்ல, அதுலெல்லாம் போகாமல் ஏன் இதுக்குள்ளே வந்தாங்க? நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரி, நான் சொல்லலாம் எங்கள் அப்பா வந்தாருங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம வெளியே போகிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதே, நான் இங்கேயே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதே, நம்ம வெளியே போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நம்ம போகலையே, தேவன் என்னை விடலையே, அதுக்கான அந்த மன உறுதியும் எப்படியோ இழுத்து பிடிச்சாவது இங்கேயே வச்சிருக்கணும்னு இருக்கார்ல, அதுக்கான பர்பஸ் என்ன? நம்ம அதை கேட்கணுமா இல்லையா பாஸ்டர்? சொல்லுங்க. இதுதான் நம்ம நம் மூலமாக சத்தியம் எப்படி இஸ்ரவேல் கோத்திரத்தை எகிப்திலிருந்து பிரிச்செடுத்தாரு, என்ன நோக்கத்திற்காக பிரிச்செடுத்தாரு? சத்தியம் அவர்கள் மூலமாக உலகம் எங்கும் பரவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போலதான் இப்போ இந்த முத்தூது சத்தியத்தை நம்ம பரப்பணும். இதுதான் அவருடைய நோக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கையில் எடுத்து நம்ம அக்கபக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம ரிலேஷன் மத்தியிலேயோ போன வாரம் சொன்னது மாதிரி 1-to-1 ஃபேஸ் பண்ணுற ஒரு இதுலேயோ நம்ம செய்ய பழகணும். இவ்வளோ நாள் நம்ம ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, நம்ம இது ஒரு ஏதோ ஒரு பர்பஸ் கிடையாது சொல்றீங்க, ஏதோ ஒரு பர்பஸ் கிடையாதுங்க பிரதர். சரி, இது ஒரு பர்பஸ். ஆனா இது மட்டுமே பர்பஸா அப்படின்றத நம்ம தேவனிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்றத நம்பிக்கை இருக்கு. இது மட்டும் தான் பர்பஸா பாஸ்டர்? அதாவது நம்மளால சத்தியம் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு போகணுன்றதுக்காக தான் நம்ம அது மட்டும்தான் மெயின் காரணமாக நம்மளை இங்கே உள்ளே கொண்டு வச்சிருக்கிறாரா? இல்லை இது அப்போ நம்ம இதை பற்றி தேவனிடத்தில் கேட்க வேண்டாமா? வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு, இண்டிவிஜுவல் பர்பஸ். முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், மற்றவை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அப்படிங்கிறப்ப பரலோக ராஜ்யம் இன்னைக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு? தேவதூதர்கள் எதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க? நம்மளோட கைகோர்த்து நமக்கு கைட் பண்ணி தான் அந்த அப்போ ரட்சிப்பின் திட்டம் என்ன? கிறிஸ்து எதுக்காக கீழே இறங்கி வந்தாரு? இதுதானே. அப்போ இந்த திட்டம் தான். மற்றது நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் அவர் தருவார். அப்போது அவர் ஊழிய பாதையில் என்னென்ன மாடலில் ஊழியம் செய்தார், அந்தந்த மாடலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. நமக்கு கொடுத்துருக்கிற அத்தனை தாளந்தையுமே சத்தியத்தை அறிவிப்பதற்காக பயன்படுத்துவதாக தான் அந்த ஊழியம்தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒன்று என்னோட பொருளால் நான் சபையை தாங்கிறதா இருக்கலாம்,
இன்னொன்று வந்து மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சிலரை வந்து அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் உபதேசிகளாகவும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொறுப்பை கொடுத்து அந்த ஊழிய கட்டமைப்பு வந்து இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஒன்றை வந்து அப்போ அத்தனையும் எதை நோக்கி தான் போகுது? கிறிஸ்துவின் சபை வளர்ச்சிக்காக, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. நல்ல விஷயந்தான். ஆண்டவர்கிட்ட நம்ம இண்டிவிஜுவலாக நம்முடைய திட்டம் என்ன, அது ஒவ்வொரு தாளந்துக்காகவும் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தாங்க. இதில் இன்னொரு கருத்தை நம்ம பார்க்கணும். டிஸ்கஷன் சரியாக தான் போயிட்டுருக்கு. இந்த ரூத் வந்து அவளுடைய மனநிலையை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா நம்ம பாடத்தை தாண்டி சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம். கணவன் இறந்துட்டாப்புல, எப்படி வந்து இன்னொரு அந்த மாமியார் கூட போகும் பொழுது, சரி வேறு வழி இல்லை மாமியார் கூட போகலாம், அப்படி தானே? எதுக்கு போய் வீட்டில் அவங்க நமக்கு பாரமாக நினைப்பாங்க. இன்றைக்கி நடக்கிற யதார்த்த விஷயங்களை பார்க்குறோம். ஒரு விடோவாக வந்து பிறந்த வீட்லேயும் சில நேரங்களில் ஏற்றுக்கிறதுல சிரமப்படுறாங்க. தனியாக நின்று சமாளிக்கிறதுக்கு பெரிய விஷயம். இப்போது அந்த அம்மா வந்து எப்படி மாமியாரோடய போகலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. பிறகு எப்படி அந்த அம்மா வந்து உன் தெய்வம் என் தெய்வம், மரணம் தான் என்னை விட்டு பிரிக்கணும், இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நகோமி வந்து அந்த மருமகள்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், அந்த தேவனை பற்றி அவங்க சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். நாங்கள் அதாவது இவங்க வந்து அந்நிய தேசத்தில் போயிருந்தாலும் அந்த இடத்துல வந்து கேட்பாங்க, நீங்கள் ஏங்க உங்கள் சொந்த ஊரை விட்டு இங்கே வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்க நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றவங்க, இது எல்லாமே கொத்திரம் இப்போவுமே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் கேட்குற கேள்விகள் தான். அது போல் கேட்டிருக்கலாம். கேட்டதில் வந்து தனக்கு மருமகளாக வந்தவங்க மத்தியில் அவங்க வந்து அவங்கள வந்து கைட் பண்ண விதம், அவங்கள 2 பேரையும் வழி நடத்தின விதம், அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டது, கடவுளை பற்றி சொன்னது, இதையெல்லாம் அவள் வந்து மனசில் உள் வாங்கினதுனால தான் அவள் கண்டிப்பாக வந்து உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம்ங்கிற ஒரு முடிவுக்குள்ளாக வரத்துக்கான ஒரு பக்குவம் கொடுத்துருக்குன்னு நானாக தான் சொல்கிறேன். அது எந்த அளவுக்குன்னு தெரியல, இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுடைய நவோமியோட நடத்தையின் காரணமாக இவங்க வந்து கூடவே இருக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம வந்து இவங்களுடைய தேவனுடைய அந்த மகிமையை உணர்ந்து கொண்டு கூடவே இருக்காங்க. அதாவது இவங்களா மாம்ச பிரகாரமா அந்த முடிவை எடுத்துட்டு போய் அந்த தேசத்துல இருந்தாலும் ஒரு சில காரியங்களை அவங்கள வெளிப்படுத்துறப்ப, அதான் தீமையான காரியம் வந்து நடக்கிறத கூட நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி போட்டார். இப்போ மனுஷ பிரகாரமா இந்த பவுலோட வாழ்க்கையில எப்படி சிறைவாசம்ங்கிறது ஒரு தீமையான காரியம் அப்படிங்கிறதப்போ வந்து அது லேட்டாக வந்து ஒரு ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வந்தது போல இந்த தீமையான காரியம் அந்த மகளையும் ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி. வேற ஏதாவது ஒப்பீனியன் இருக்குங்களா இந்த விஷயத்துல? பாஸ்டர் கேட்ட விஷயங்கள் பாருங்க. இப்போது ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் பெண்களுடைய நிலைப்பாடு தானே. ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைகளை வச்சுட்டு குடும்பத்தை, அதுக்கு குழந்தை இல்லை. இப்போ அந்த அம்மாவுக்கு சப்போஸ் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா லைஃப் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ரூத்துட்டேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை அவள் நம்பினாள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த பொண்ணு வச்சுருந்துருக்கிறான். அந்த பொண்ணு வச்சுருந்ததுனால தான் உன் தெய்வம் என் தெய்வம். அவள் நகோமி வந்து கிளம்பும்போது தேவன் அவர்களை சந்தித்தார், எங்கள் அப்பத்தின் வீட்டை சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தி மோவாபுக்கு எட்டுது. அதனால தான் அவள் அங்கேருந்து கிளம்புறான். புருஷன் செத்தும் வரலை, பிள்ளைங்க செத்தும் வரலை, ஆனால் தேவன் சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட உடனே அவள் சரி நம்முடைய தேவன்கிட்டே போயிடலாம் அப்படின்னு அவள் போகும் பொழுது, அப்போ இந்த தெய்வம் சந்திக்கிற தெய்வம், இந்த தெய்வம் பாதுகாக்கிற தெய்வம், இந்த தெய்வம் வந்து கூப்பிடுற தெய்வம், அழைக்கிற தெய்வம் அப்படிங்கிறத குறித்து பல கோணங்களில் அதை நம்ம விவரிக்கலாம். அப்போது ரூத் வந்து தெய்வத்தை, கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவளுக்கான விமோசனங்கள், அவளுக்கான ஆசீர்வாதங்கள், அவளுக்கான நன்மைகள், இன்னும் சொல்லப்போனால் அவளையே தன்னுடைய பிறப்பின் வம்சத்துக்கான தாயாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை உடையவர் கிறிஸ்து அப்படிங்கிறத இந்த சம்பவங்கள் வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது ரூத்து போன்ற பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
கர்த்தரை நம்புபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரூத்தோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ரூத்தோட வாழ்க்கையை நம்ம ஆவிக்குரிய நம்மளை வாழ்க்கையிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூத்தை போல தான் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது. கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் ரூத்தை போல நாம் வந்து தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த சைடு வந்து போவாஸ் பார்த்திங்கன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இரக்க குணமுள்ளவராக இருக்கிறார். இவங்க பஞ்சத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ தேவனும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய பஞ்சமாக இருக்கிற நமக்கு செவிக்கு நம்ம ஆவிக்குரிய மன்னாவை அவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அவரை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா நம்ம வந்து அவர் கம்பேர் பண்ணும்போது வி ஆர் நோபடி, சரிங்களா, நம்ம யாருமே கிடையாது. ஆனாலும் தேவன் என்ன செய்கிற நம்ம மேல் இரக்கம் வைத்து நம்மளுக்கு தேவையான அந்த மன்னாவை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் ரூத்தை நாமாகவும் போவாஸ் வந்து இரட்சகராகவும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ போவாஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போவாஸ் ரூத்தை மணந்து கொள்வதற்காக வரும் பொழுது அந்த முடிவு எடுக்கும் பொழுது அவர் மேல் பிரியம் வைத்து அந்த முடிவு எடுக்கும் பொழுது ஒரு ரைவல் இல்லை, இன்னொருத்தரும் அதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறதா நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ தெர் இஸ் அன் டக் ஆஃப் வார் மாதிரி, அதாவது ஒரு போட்டி இருக்கிறது, யாருக்கு யார் சொந்தம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இங்கே இப்போதைக்கு பூலோகத்தில் நம்ம வந்து நடுவில் இருக்கிறோம், ரூத் மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்போது நம்மளுக்கு யாருக்கு சொந்தம்னு ஒரு போட்டி. தேவன் ஒரு சைட்லேயும் சாத்தான் ஒரு சைட்லேயும் என்ன செய்கிறான், நீங்கள் யாருக்கு, தேவன் வந்து அவர் உயிரை கொடுத்து அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, சாத்தான் என்ன செய்கிறான், நீ வந்து ஆமாம் நீ எனக்கு தான் ஒரு தடவை பாவம் செஞ்சிட்டேன்னா நீ எனக்கு சொந்தமாயிடுற, யாருமே மீட்டெடுக்க முடியாதுன்னு இன்னும் போராடி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா, இப்போ முடிவெடுக்க வேண்டியது யார், நாம தான். எந்த சைடு போகிறோம், சரிங்களா, தேவனிடத்துக்கு போகிறோம். மீட்டெடுத்த தன் உயிரை கொடுத்து மீட்டெடுத்த அந்த தேவனிடத்துக்கு போய் நாம் வந்து நன்றாக எப்படி ரூத் வந்து போவாஸ் கூட போய் கிறிஸ்துங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இரட்சகரை அவருடைய அந்த சந்ததியில் அவங்க பெற்றெடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பெருமையை அடைய போகிறோமா, இல்லைன்னா திரும்பவும் பழைய இதுக்கே போய் அவங்க வந்து அழிந்து விடுகிறார்கள், அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்தே அவங்க பேர் எடுக்கப்பட்டு விடுமா அப்படின்றது ரூத் முடிவு எடுக்கிறதுல தான் இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம வந்து வெதர் வி ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் காட் அண்ட் கெட் ரிடீம்டு, அதாவது ரட்சிக்கப்பட போகிறோமா இல்லை அழிந்து விட போகிறோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார், எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் தேவன் நமக்காக நம்மளை மீட்டெடுப்பதற்காக அவர் வல்லவராக இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. இதுதான் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து நாம் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, அவர் என்ன செய்கிறாங்க, இப்போது அந்த யோபோட ஒரு வரலாறை வந்து தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, தேவன் வந்து அந்த மீட்டிங் போடும்போது சாத்தானும் வரும்போது தேவன் என்ன செய்கிறார், நீ இங்கே போய் இவரை பார்த்தியா அப்படின்னா தேவன் வந்து அவர் என்னுடைய என்ன சொல்கிறது இஸ் மைன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார், என்னுடையவன் என்று பேசுகிறார். ஆனால் சாத்தான சொல்கிறார் அப்படி கிடையாது. அவர் வந்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய அந்த பாதுகாப்பை எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும் அவன் யாருன்னு. அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவன் பேசிக்கலி இஸ் மைன், ஏன்னா பாவம் செஞ்சுட்டானவே என்னையவன் தான், உங்களோட இது கிடையாது. நீ ஏதோ நீங்கள் மறைச்சி அப்படி இப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால அவர் உங்களை மாதிரி தெரிறாரு. நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்து பாருங்கள், யூ வில் நோ ஹிஸ் ட்ரூ கலர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சாத்தான் பேசுகிறார். சரியா, இந்த மாதிரி தான் வந்து திருச்சி பேசி நம்ம மனசுலேயே என்ன செய்யலாம், சில நேரங்களில் ஒரு சஞ்சலத்தை கொண்டுவதற்கு சாத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு தந்திரம் கூட அவங்க செய்வாங்க. கஷ்டம் வரும்போது, நீ என்ன இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போனியே, நீ என்ன உனக்கு இந்த கஷ்டம் வருதே, நீ எல்லாம் எதுக்கு சாமியை கும்பிட்ற, நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, அப்படிலாம் வந்து சஞ்சலத்தை உருவாக்குவதற்கான காரணங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதையும் தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், மீண்டு வர வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ கடைசியில் போவாஸ் எப்படி ரூத்தை அவர் கரம் பிடித்தார் அப்படின்றது போல தேவன்
நம்மளை மீட்டெடுத்து நம்மளுக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டார் அப்படின்றத நாம் மறந்து விடக்கூடாது. அதுலேருந்து நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இப்போ டைம் ஆகிடுச்சு, நம்ம அதனால் வட போயிடலாம். நான் சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினச்சேன், அது இப்படியே போயிட்டே இருக்குது. சரி, அடுத்ததாக ரூத்தை விட்டுட்டு எஸ்தருக்கு வரலாம். சரிங்களா? எஸ்தரில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யார் யாரை ஒப்பிடுகிறார்கள்னு இந்த வசனத்தில் இந்த புக்கில் பார்க்குறோம் அப்படின்னா, ஹாமானையும் சாத்தானையும் அவங்க ஒப்பிடுகிறார்கள். சரிங்களா? எப்படின்னா, தேவனுடைய சந்ததியை அழிப்பதற்கு எப்படி ஹாமான் முடிவெடுத்தானோ, எஸ்தருடைய அந்த சந்ததியை, மொர்தெகாயோட சந்ததியை அழிப்பதற்கு, அந்த ஜனங்களை ஃபுல்லாகவே அழிப்பதற்கு எப்படி முடிவெட்டானோ, சாத்தானும் அப்படி என்ன செய்கிறாரு, தேவனுடைய ஜனங்களை சரியா அழிப்பதுன்றதுன்னு என்னென்னா, ஆவிக்குரிய விஷயங்களிலிருந்து வெளிப்பட்டு உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் அழிப்பது, அந்த மாதிரி நோக்கத்தில் சாத்தான் முடிவெடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அவர் வந்து நிறையா நார்மலான அவர் என்னென்ன தந்திரத்தை ஹாமான் வந்து கையாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசான ஒரு ரூலெல்லாம் போடலைங்க. அவன் தந்திரமாக தான் ரூல் போடுறாங்கல்ல. என்ன செய்கிறாங்க, ராஜாவாங்க உங்களை அவங்க வணங்கணும். இப்போ ராஜா வணங்க, இப்போ யாராவது, இப்போ நம்ம முதலாளி வந்தாங்க, இப்போ நான் காலேஜில் இருக்கேன், எங்கள் சேர்மன் வந்தான்னு நம்ம வணக்க வைக்கிறோம். சரியா? அது நார்மல் தானே. இப்போ ஒரு எஜமான் வந்தாருன்னா சேவகன் என்ன செய்கிறான், வணங்க வைக்கிறான். ஸோ இது வணங்குவது தானே, நார்மல் தானே. இப்படித்தானே அவங்க வந்து தந்திரமாக சில விஷயங்களை சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா கையாளுகிறான். நாம் அந்த தந்திரத்தில் விழுந்து விடாமல் நாம் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். கடைசி காலங்களில் எப்படிப்பட்ட தந்திரம்லாம் இருக்கும்? சரி, ஒரு நாள் இப்போ ஒரு உதாரணமாக சாம்பிள் ஒன்று விட்டாங்க இந்த கொரோனா டைமில். கொரோனா முடிஞ்ச உடனே ஞாபகம் இருக்குங்களா? என்ன சாம்பிள்? உலகம் அழிந்து, அதாவது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நிறையா இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், ஒரு நாள் இந்த மோட்டர் பைக்கு அது இதெல்லாம் ஓடாமல் நிப்பாட்டினோன்னா இந்த புகை மண்டலத்தின் காரணமாக இந்த சுற்றுச்சூழல் என்ன செய்யும், சுத்திகரிக்கப்படும். அதனால் என்ன செய்வோம், சண்டே நம்ம லீவ் விட்டுருவோம். அதான் க்ரீன் சண்டே. அவங்க அப்படித்தான் சொல்லலையில, அவங்க சொன்னது என்ன, சண்டே எல்லாமே ஓய்வு எடுக்க வேண்டும். பட் நம்ம தமிழ்நாட்டில் க்ரீன் சாபத்துன்னு சொல்லலைங்க, க்ரீன் சண்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? க்ரீன் சாபத்துன்னு சொல்லலை, க்ரீன் சண்டே. சரியா? எல்லாரும் சண்டே ஓய்வு எடுக்க வேண்டும். இதுதான் இன்டைரக்டாக நம்மளை சொல்கிறது. சரிங்களா? சண்டே லீவ் எடுக்கணும், அப்போ சாட்டர்டே எல்லாருமே வேலைக்கு போகணும். சண்டே லீவுனா அப்போ என்ன, சண்டே வேலைக்கு அடுத்து வாகனத்தை எடுத்து வெளியூருக்கு வேலைக்கு போகலைன்னா என்ன செய்வோம், அடுத்து சரி கோயிலுக்காவது. இப்போ நார்மலாக என்ன செய்வோம், ஒரு ஹிந்து எடுத்துக்கோமே, எங்கேயுமே வேலை இல்லைன்னா என்ன சரிப்பா அந்த கோயிலில் போயா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம் அப்படின்னு போகிறாங்கல்ல. ஹிந்துஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவங்கலாம், சின்ன பசங்க போக மாட்டானோ, வயசானவங்களாம் என்ன செய்வாங்க, கோயிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவாங்க. சரியா? அது மாதிரி தான் ஒரு மன நிம்மதிக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை போட்டு விட்டு இப்படித்தான் சூசகமாக கடைசி காலங்களிலே இந்த ஞாயிறு ஆசரிப்பை கொண்டு வருவதற்காக ஒரு பிளானை யார் செய்கிறா, சாத்தான் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இப்போ சாட்டர்டேனால என்ன ஆகும் அப்படின்னா, மெயின் நம்மளோட 10 கற்பனையோட மெயின் கிரக்ஸே அந்த 4வது கற்பனை தான். அதை மீறுவதற்காக எல்லா வழிகளையும் கடைசி காலங்களிலே அந்த வலு சர்ப்பமானது கையாளும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இதை தான் ஹாமான் வந்து அந்த காலத்தில் எஸ்தர் சந்ததிகளுக்கு அவர் கொண்டு வந்தாருன்னு பார்க்குறோம். சார், இதில் பாஸ்டர், இதில் வேறு ஏதாவது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஆமான் எஸ்தர் அப்படி தானே. ஆமான் தனி மனுஷன், எஸ்தர் மொர்தெகாய். இதில் ராஜா எந்த பக்கம் சாயிறாரோ அந்த பக்கம் வந்து நன்மை அவங்களுக்கு. இப்போ சாத்தானுடைய கேரக்டரை ஆமான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான் இல்லை? ஏன் சாத்தானோடைய கேரக்டரை ஆமான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான்? இவன் வந்து வணங்கலை. யார் வணங்கலை? மொர்தெகாய் வணங்கலை. அப்போது அங்கே சாத்தானுடைய கேரக்டர் எப்படி பில்டப் பண்ணப்படுதுன்னு பாருங்கள். எங்கெல்லாம் தனக்கு முதலிடம், எங்கெல்லாம் தனக்கு மரியாதை, எங்கெல்லாம் தனக்கு வந்து பெயர் புகழ் இதெல்லாம் கொடுக்கப்படலையோ அப்பொழுது அவன் வந்து வெகுண்டு எழுறான். ஆமான் வெகுண்டு எழுறான். அப்போது மொர்தெகாயை போட்டு தள்ளணும்னு அவன் நினைக்கிறான். சரிதானா? ஸோ வந்து ஆமானும் சாத்தானும்
ஆமாம் வந்து சாத்தானுக்கு அப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது சாத்தானும் அப்படித்தானே, அவனுக்கு முதலிடம் கொடுக்கப்படவில்லை என்றனால தான் தேவனிடத்திலே அவன் இப்படி சண்டையை கொண்டு இப்படி ஒரு அந்த ஸ்டோரி, அந்த சம்பவம். இப்போது இந்த மொர்தெகாய் எப்படி உறுதியாக நின்னான், இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் உள்ள. இப்போ அவன் வந்து அழிவை கொண்டு வந்துட்டான். இப்போ நம்மளை வணங்கலை, நமக்கு முதலிடம் கொடுக்கலன்னொன்னே போட்டு தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் மனுஷன்கிட்ட இருக்கிற விஷயங்கள் சார். இப்போது அவன் ஆமாம் வந்து கொலை பண்ணுறதுக்கான சட்டங்களை போடுறான். இப்போ அந்த சட்டத்தை வந்து முறியடிக்கணும், இதுதான் எஸ்தருடைய வேலை. எஸ்தர் உள்ளே போயிடுறாப்புல. இப்போது அவள் வந்து என்ன செஞ்சதுனால சட்டம் முறியடிக்கப்படுகிறது, அவள் என்ன செஞ்சதுனால சபை காப்பாற்றப்படுகிறது. இதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். அப்படி தானே? எப்படி சாத்தான் தோக்கடிக்கப்படுகிறான், எப்படி சாத்தானுடைய தந்திரங்கள் வீழ்ச்சி அடைகிறது. இப்போது அந்த சம்பவத்தில் உங்களுக்கு கதையில் தெரியும். அப்போ நடைமுறை வாழ்க்கையில் கடைசி காலத்தில் எப்படி சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படும், எஸ்தர் என்ன பண்ணான், அந்த உரையாடலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ என்ன நம்ம பண்ணணும், எஸ்தர் என்ன செஞ்சா, எஸ்தர் புரிஞ்சுக்கடன். எஸ்தர் புரிந்து கொண்டது, நான் செத்தாலும் சாகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன், நீங்கள் எல்லோரும் உபவாசம் இருங்க, நானும் உபவாசம் இருக்கிறேன், ராஜா கிட்ட போகிறேன், ராஜா கண்களில் தயவு கிடைச்சதுன்னா என் ஜனங்களையும் காப்பாற்றுறதுக்கு எங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். அப்போது எஸ்தர் எடுத்த முடிவு, தன் உயிரை அவள் மதிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கும் தேவனுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்கும் அவள் முன்னுரிமை கொடுக்குறாள். அப்போ கடைசி காலத்தில் நமக்கு இப்படிப்பட்ட சிக்கல் வருமா இல்லையா? உசுரா வந்து அதானே சாப்பிட்ற கொடுத்த முத்திரை வாங்கிட்டா சாப்பாடு, முத்திரை வாங்கலைன்னா சாப்பாடு இல்லை, முத்திரை வாங்கினா உனக்கு வந்து நரகம், வந்து முத்திரை வாங்கிக்கலைன்னா உனக்கு பரலோகம். இப்படி தான் வந்து ஆண்டவர் வச்சுருக்கிறார். அங்கிட்டு போனாலும் சிக்கல், இங்கிட்டு போனாலும் சிக்கல். செக் வச்ச மாதிரி தான் நமக்கு, செக் பாயிண்ட் தான் அது. சரி தானே? அப்போ யாரை நம்பி நான் போகிறது? அப்போ உயிர் போராட்டம். அப்போ மனுஷன் இன்றைக்கி இருக்கிற சாப்பாட்டுக்கு இன்றைக்கி பட்னியாக கிடக்கிறேன், சாப்பாடு எனக்கு முக்கியமாக, நாளைக்கு வர்ற கடவுள் எனக்கு சந்தோஷம் முக்கியமாக? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படுவார்கள். உலகம் தள்ளப்படுகிறது, தேவனுடைய திருச்சபையும் தள்ளப்படுகிறது. அப்போ தேவனுடைய திருச்சபை எப்பொழுது தப்பிக்கும், தேவனுடைய ஜனம் எப்பொழுது தப்பிக்கும் அப்படிங்கிறது தான் கற்றுக்க வேண்டிய பாடம் இதில். அப்போ கடைசி நாட்களில் சண்டேலால் நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு சின்ன வயசுலேருந்தே எஸ்தர் எப்படி வளர்ந்தா, யார் பேச்சை கேட்டு வளர்ந்தா, எப்படி அவள் வளர்ந்தா, எப்படி அவள் வந்து கற்றுக்கொண்டால், கீழ்ப்படுதல் எப்படி கற்றுக்கொண்டால், எப்படி தேவ நம்பிக்கை உடையவளாக இருந்தால், எப்படி வந்து விசுவாசம் உடைய, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா கடைசி நாளில் நம்ம எப்படி தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற. நாம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளையும் அப்படித்தான் நாம் வளர்க்க வேண்டும். பிற்காலத்தில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிள்ளைகளையும் அதே மாதிரி ஒரு போதனையில் தான் நம்ம வளர்க்க வேண்டும். அதில் இன்னொரு நம்பிக்கையை முக்கியமாக கொடுக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இது நடக்கும், இப்படி காப்பாற்றப்படுவார்கள் என்று தெரியவில்லை எஸ்தருக்கலாம். சரிங்களா? கடைசி என்ன சொல்கிறான், ட்ரை பண்ணுறேன், சரிங்களா, முடிஞ்சா நல்லது நடக்கும், இல்லையா எல்லாரும் மடிவோம் அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. அது அந்த காரியத்துல வந்து ஃபாஸ்டிங்கோட செய்றாங்க. ஆமா, ஃபாஸ்டிங்கோட செய்றாங்க. சோ இதே மாதிரி கடைசி நம்பிக்கை வச்சு நான் போறேன், செய்றேன். சோ நம்மளுக்கு எவ்வளவுதான் சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளும் அந்த மனநிலையில் இருக்க வேண்டும். நம்ம குழந்தைகளையும் நம்ம அப்படி வளர்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் எப்படியாவது நம்மளை காப்பாற்றி விடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை இருந்தால் உறுதியாக நாம் என்ன செய்வோம், நிலை நிற்க முடியும் கடைசி வரைக்கும். ஒரே ஒரு கான்ட்ரவர்சி, நகோமி வந்து அப்பத்தின் வீட்டை விட்டு தேவன் மேலே நம்பிக்கை வைக்காமல் சாபத்தின் வீட்டுக்கு ஓடிட்டான். அதனால தான் அவளுக்கு உயிர் இழப்புகள் ஏற்பட்டது. ஆமாம் தானே? கடவுளை நம்பலை, அவள் வந்து கடவுள் காப்பாற்றுவார்னு நம்பலை, ஓடி போனால் செத்துட்டா. ஆனால் இங்கே கடவுள் நம்புவார்னு உயிரை வெறுத்தா உயிர் கொடுக்கப்பட்டது. அவ்வளோதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ரெண்டு பாடத்துலேருந்து கம்பேர் பண்ணி கடைசி நாட்களில் நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் நகோமி கிட்டே இருந்தும் எஸ்தர்கிட்ட இருந்து நம்ம பார்க்குற விஷயம். ஸோ இப்படி நம்ம கடைசி காலங்களில் வாழ்கிற நாம் வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு கதாபாத்திரங்களிலிருந்து இன்று நாம் படித்த அந்த விஷயங்களை எல்லாம் நாம் மனதில் வைத்துக்கொண்டு கடைசி காலங்களிலே நாம் உறுதியோடு பற்றி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், தேவன் நம்மளை வழி நடத்தி நம்மளுக்கு நித்திய ஜீவன் அருளுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு இசைந்து அவரோடு கூட வழி நடப்போம், நித்திய ஜீவனை அடைவோம். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஓய்நாள் பள்ளிக்கூட பாடம், கலந்துரையாடல், இன்னும் ஒரு சில ஆலோசனைகள். நான் தவறு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சபை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் வர்றதுக்கு படிச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஆகணுன்னு தான் என் மனசு ஏக்கமாக அது ஒரு மாதிரி
ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்க. அப்போ டைமுக்குள்ளே உங்களால் பண்ண முடியும். நல்ல ப்ரிப்பரேஷனோட வாங்க, ஜபத்தோடு வாங்க. அது இன்னும் அருமையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கதை வெளிப்பாடம் பாருங்கள். கதையிலேருந்து காரியத்தை கற்றுக் கொடுத்துடலாம் ரொம்ப எளிமையாக. அதனால் வருகிற நாட்களில் இனிமேல் ஒவ்வொரு டீச்சரும் வந்து நீங்கள் அதை பின்பற்றுங்கள். பாடத்தை நல்ல தரவாக கொண்டு வாங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நீங்கள் விஷயங்களை பேசுகிறதுக்கு ஆயத்தத்தோடு நீங்கள் வாங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு ஜனமாக இருக்கும். இதனாலையும் நமக்கு ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்தை நடத்தி கொடுத்த டாக்டர் ஃப்ராங்க்லின் அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஓய்நாள் பள்ளிக்கூடத்தின் சார்பாக நான் அவர்களை வாழ்த்துக்கிறேன். கார்னர் ஸ்டோன் பிள்ளைங்க வரல. சரி, அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கிங் அப்படியே வெளில போங்களேன், போயிட்டு அக்கா கூப்பிட்டவங்க. அடுத்த வாரம் யாராருக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம்.